வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பத்துமலை வளாகத்தை முக்கிய சுற்றுலா தளமாக மேம்படுத்துவதில் அரசாங்கம் உதவும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் உத்தரவாதம். பத்துமலை திருத்தலத்தை மேம்படுத்துவதிலும் அங்கு ஒரு பெரிய மண்டபத்தை நிர்மாணிப்பதிலும் நிதி ஒதுக்கீட்டை வழங்குவதில் அரசாங்கம் நிச்சயம் உதவும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். இதுபோன்ற ஒரு மண்டபத்தை நிர்மாணிப்பது மூலம் அது இந்துக்கள் மட்டுமின்றி உள்ளூர் சமூகத்தினருக்கும் பயன்படும். எனவே இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக பிரதமர் உறுதி அளித்தார். இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் கோலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்து டாக்டர் ஆர் நடராஜா மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். உண்மையிலேயே பத்துமலைக்கு உள்ளூர் சமூகத்தினர் மட்டுமின்றி சுற்றுப்பயணிகளும், குறிப்பாக தைப்பூச திருவிழாவின் போது மில்லியன் கணக்கான மக்கள் வருகை புரிகின்றனர் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்நிலையில் பத்துமலையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில், பத்துமலை குகைகளை சுற்றியுள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை தாம் பெரிதும் விரும்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பத்துமலையில் பெரிய மண்டபத்தை நிர்மாணித்து அதனை மேம்படுத்துவது மற்றும் கோயிலை சுற்றியுள்ள பகுதியை சுற்றுலா தலமாக புதுப்பிக்கும் திட்டம் குறித்து தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தமக்கு விளக்கம் அளித்திருப்பதையும் டத்துஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். தேவஸ்தானம் முன்னெடுத்துள்ள இந்த பெரும் திட்டத்திற்கு நாங்கள் நிச்சயம் உதவுவோம். ஏற்கனவே சில நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளோம். ஆனால் இந்த மண்டபத்தை இந்திய மக்கள் மட்டுமின்றி அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பல்நோக்கு மண்டபமாக மாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். இந்த மண்டபம் அனைத்து மக்களின் நலனுக்காக ஒரு சமூக மண்டபமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று பிரதமர் கூறினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பிற்பகலில் பத்துமலை திருத்தலத்திற்கு மேற்கொண்ட வருகை ஒரு வெற்றியளிக்கும் வருகையாகும் என்று கோலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்து டாக்டர் ஆர் நடராஜா வர்ணித்தார். பிரதமரின் இவ்வருகையின் போது பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற மேம்பாடுகள் குறித்து தாம் விளக்கி கூறியதாக தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். குறிப்பாக அரசு பதிவேட்டில் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப பத்துமலை மேம்பாடுகள் நடைபெற்றிருப்பதை தாம் விளக்கிய போது பிரதமர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நாம் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் மிக கவனமாக கேட்டறிந்தார். அதே வேளையில் பத்துமலையில் கட்டப்படவிருக்கும் பலநோக்கு மண்டபம் குறித்தும் பிரதமரிடம் தாம் விளக்கம் அளித்ததாக தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். பத்துமலையில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்குவதாக பிரதமர் உறுதி அளித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமருடீன் ஷாரியிடம் பேசி உரிய ஆவணங்களை ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் வரும் தைப்பூச விழாவிற்கு சிறப்பு வருகை மேற்கொள்ளவிருக்கும் மதிப்பிற்குரிய மந்திரி பசார் நல்லதொரு அறிவிப்பை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று தான் ஸ்ரீ நடராஜா விவரித்தார். எல்லாவற்றையும் ஒன்றாக விளக்கி கூறினார். இன்று கூட அந்த சட்டம் ஒன்றை இயற்ற வருந்தார்கள், அதை வாபஸ் பெற்றுக் கொண்டதாக இந்த அதையும் தெரிவித்தார். நாம் இந்த நாட்டிலே அப்படி கொண்டு வர முடியாது என்பதையும் அனைத்து பத்திரிகையாளர் முன்பும் சொன்னார். இந்த வருகை நமக்கு ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய வருகை. இந்த கட்டடத்திற்கான வேலைகளெல்லாம் முடிந்து அங்கீகாரத்தையும் உடனடியாக மந்திரி பசாரிடம் கொடுக்க சொன்னார். மந்திரி பசார் அவர்களும் நான் உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். வரும் செவ்வாய்க்கிழமை மந்திரி பசார் நல்ல செய்தியை தைப்பூசத்தன்று அவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். எது எப்படி இருப்பினும் எப்படி எது நடந்தாலும் தேவஸ்தானம் எண்ணியிருக்கின்ற இந்த இருப்பு வேலைகளும் தைப்பூசத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்தேன். எது எப்படி இருப்பினும் வரும் தைப்பூச விழா முடிவடைந்ததும் பலநோக்கு மண்டபம் கட்டுவதற்கான அடிப்படை வேலைகளை தேவஸ்தானம் முன்னெடுக்கும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். பிற்பகல் 3:30 மணியளவில் பிரதமர் மேற்கொண்ட இந்த வருகையின் போது ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமருடீன் ஷாரி, இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ, தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன், மயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன், மயிகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M. சரவணன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் V. பாப்பாராய்டு,
பத்து எம்பி பி பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் பத்துமலை தைப்பூச விழாவை ஒட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை பத்துமலையை நோக்கி புறப்படவிருக்கும் ரத ஊர்வலத்திற்கு வழிவிடும் வகையில் கோலாலம்பூர் மாநகரில் 20க்கும் மேற்பட்ட சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்தி முகமது ஈசா அறிவித்துள்ளார். பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் துன் ஹெச்எஸ் லீயில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலிலிருந்து ஸ்லாங்கூர் பத்துமலைக்கு புறப்படும். இதனை ஒட்டி அன்றிரவு ஜலான் துன் ஹெச்எஸ் லீ, ஜலான் சுல்தான், ஜலான் துன் தான் செங்லோக், ஜலான் புடு, ஜலான் துன் பேரா, ஜலான் லபோ அம்பாங், ஜலான் முன்ஷி அப்துல்லா, ஜலான் ராஜா லவோட், ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா, ஜலான் துன் பேரா உட்பட 20க்கும் மேற்பட்ட சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு தனது தைப்பூச திருநாள் வாழ்த்தினை இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ பதிவு செய்தார். தைப்பூச திருநாள் கொண்டாட்டம் என்பது நமது நாட்டுக்கே உண்டான தனித்துவம் ஆகும். 2 வாரங்களுக்கு முன்பே பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்த ஆரம்பித்துவிட்டனர். இன்று வெள்ளிக்கிழமை நான் பத்துமலை சென்றிருந்த போதும் கூட பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை பொறுமையாகவும் பக்தியுடனும் செலுத்துவதை கண்டேன். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பத்துமலைக்கு இன்று மேற்கொண்ட வருகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த மடானி அரசாங்கத்தின் வழி தாம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை புலப்படுத்துகிறது. இந்த வருகையின் போது அன்வார் இப்ராஹிம் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா, தேவஸ்தான முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் சமுதாய தலைவர்களோடு கலந்துரையாடினார். தேவஸ்தான பொறுப்பாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் இணைந்து உதவும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். ஆலயம் சமூக சேவை மையமாக செயல்பட புதிய மண்டபம் கட்டுவதற்கு வசதிகள் செய்து தரப்படும் எனவும் பிரதமர் கூறியதாக கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கை கேள்வி எழுப்பியது மூலம் இஸ்லாமிய விவகாரத்தில் தலையிடுவதற்கு தாம் நோக்கம் கொண்டது கிடையாது என்று ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பி என்ற முறையில் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரத்தை பேசுவதும் அது குறித்து கேள்வி எழுப்புவதும் வாதிடுவதும் தமது கடமையாகும் என்று ராயர் குறிப்பிட்டார். ஜாகிர் நாயக் நாட்டில் குறிப்பாக பர்லிஸ் மாநிலத்தில் சொற்பொழிவு ஆற்றினாரா என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் தாம் கேள்வி எழுப்பியது மூலம் அந்த மாநிலத்தின் சமய விவகாரத்தில் தாம் தலையிட்டதாக பொருள்படாது. மாறாக பல்வேறு சமயத்தவர்களிடையே பிளவுகளையும் பேதங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் என்று சந்தேகிக்கப்படும் யாராக இருந்தாலும் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர் பற்றி கேள்வி எழுப்புவது எம்பி என்ற முறையில் தமது கடமையாகும் என்று ராயர் விளக்கம் அளித்தார். சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரன் இன்று பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்த சிங்கப்பூர் சிறைத்துறை, ஈஸ்வரன் வீட்டுக்காவல் திட்டத்திற்கு தகுதி உடையவர் ஆகிறார். அவர் மீண்டும் குற்றம் புரியும் சாத்தியம் குறைவு. மேலும் அவர் சிறையில் இருந்த காலத்தில் எந்த குற்றமும் புரியவில்லை என்பதுடன் அவருக்கு வலுவான குடும்ப ஆதரவு உள்ளது. இதன் அடிப்படையில் அவர் வீட்டுக்காவல் திட்டத்திற்கு தகுதி உடையவர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என சிறைத்துறை பேச்சாளர் விளக்கினார். ஈஸ்வரன் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஊழல் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகள், நீதித்துறை தனது கடமையை செய்ய விடாமல் தடுத்தது என்ற மற்றொரு குற்றச்சாட்டு என 5 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பத்துமலை தைப்பூச விழாவை ஒட்டி மலேசிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க குருகுல இயக்கத்தின் ஏற்பாட்டில் 1,00,000 பக்தர்களுக்கு 28ஆம் ஆண்டு தைப்பூச அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இந்த அன்னதான நிகழ்வு வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி காலை மணி 10க்கு தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு மணி 10 வரை பத்துமலை ஆற்றங்கரை ஓரத்தில் நடக்கவிருக்கிறது. பத்துமலை தைப்பூச விழாவை ஒட்டி ரேபிட் KL பொது போக்குவரத்து நிறுவனம் இலவச பேருந்து சேவையை வழங்கவிருக்கிறது. ரேபிட் KL நிறுவனத்தின் இந்த இலவச பேருந்து சேவை பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமையும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் வழங்கப்படும் என்று அந்த பிரதான போக்குவரத்து நிறுவனம் தனது முகநூலின் வாயிலாக அறிவித்துள்ளது. பத்துமலையை நோக்கி 3 பிரதான வழித்தடங்களில் 10 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து சேவை மேற்கொள்ளப்படும்.
கோலாலம்பூர் ஹப் பண்டார் பசார் சனி பத்து கேவ்ஸ், LRT கோம்பா பத்து கேவ்ஸ் மற்றும் MRT கம்போங் பத்து பத்து கேவ்ஸ் ஆகியவையே அந்த 3 வழித்தடங்களாகும் என்று ரேபிட் KL தெரிவித்தது. மலேசியன் ரயில்வே பெர்ஹாட்டும் பத்துமலைக்கு இலவச ரயில் சேவையை வழங்குவதாக இதற்கு முன்பு அறிவித்துள்ளது. பஹாங் பென்தோங்கில் தனாக நேஷனல் பெர்ஹாட்டின் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தின் பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 2வது ஹெலிகாப்டர் சேவை முடக்கப்பட்டதால் ECRL எனப்படும் கிழக்கு கரையோர ரயில் திட்ட நிர்மாணிப்பு பணிகளில் பாதிப்பு ஏற்படாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் விளக்கம் அளித்துள்ளார். ஹெலிகாப்டர் சேவையின் பயன்பாடு இடைநீக்கம் செய்யப்பட்டது ஒரு தற்காலிக நடவடிக்கையே என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். TNB-யின் மின் நிலைய கோபுரங்களை நிர்மாணிக்கும் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று பஹாங் பென்தோங்கில் விபத்துக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹெலிகாப்டர் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாதுகாவலர் நிறுவனத்திற்கு சொந்தமான 1,70,000 ரிங்கிட்டை சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி நம்பிக்கை மோசடி செய்ததாக அதன் இயக்குநர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 46 வயது யோகேஸ்வரன் என்ற அந்த இயக்குனர் நீதிபதி ரோஸ்லி அஹ்மத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. அசாஸ் கோகோ செக்யூரிட்டி சர்வீஸ் என்ற பாதுகாவலர் நிறுவனத்தின் இயக்குநரான யோகேஸ்வரன் நிறுவனத்திற்கு சொந்தமான 1,76,117 ரிங்கிட் 55 காசை பயன்படுத்தி தனது வீட்டை புதுப்பித்தது, வீட்டு தவணை பணத்தை செலுத்தியது, கடனை திருப்பிச் செலுத்தியது என தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு தான் சார்ந்த நிறுவனத்தை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. யோகேஸ்வரன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கும் மே 13ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 409 பிரிவின் கீழ் யோகேஸ்வரன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். நகரி சம்பிலான் நீலாய் தமான் நீலாயில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தொழிலாளர்கள் தீ காயங்களுக்கு ஆளாகினர். இன்று பிற்பகல் 1 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் உள்ளூர் தொழிலாளர் ஒருவரும் இந்தோனேசிய தொழிலாளர் ஒருவரும் பாதிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். செம்பனை எண்ணெயை தயாரிக்கும் அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் ஸ்கைலிப்ட், பாரந்தூக்கி தீயணைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தியதாக நகரி சம்பிலான் தீயணைப்பு ஒருங்கிணைப்பு மையம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.